வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சாய் சக்தி பேசுகிறேன். நேற்று உங்களுக்கு விவேப் இண்டிகேட்டரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ விவேப் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி இன்றைக்கி நான் அடுத்த ஒரு ட்ரேடை பற்றி பார்க்கலாம். 16th ஜூன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டிலில் நிஃப்டி ஓப்பன் ஆகிருந்தது. இதோட டார்கெட் எங்கே போகும்னு நான் பார்க்கும்போது ஒரு கேப் அப் வந்துட்டு அந்த வீக் ஓப்பன் ஆகிருந்தது. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இருந்ததுனால இது ரிட்ரேஸ் ஆகிட்டு திரும்பவும் விவேப்பில் சப்போர்ட் எடுக்கும்போது ட்ரேட் இனிஷியேட் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்திங்கன்னா மார்க்கெட் திரும்ப ரிட்ரேஸ் ஆகிட்டு அந்த ஃபேர் வேலி கேப்லேருந்து திரும்ப ரிவர்ஸ் போயிட்டு விவேப்பில் 10-20 மணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் விவேப்போட பேஸில் உருவாச்சு. ஸோ இதுதான் என்னோடய என்ட்ரி சிக்னல். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு விவேப்பில். இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பை சிக்னல். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கோட என்ட்ரியில் நான் கால் ஆப்ஷனை பை பண்ணேன். ஸோ டார்கெட் பார்த்திங்கன்னா மேலே அந்த கேப் ஃபில்லில் இருந்தது. ஸ்டாப் லாஸ் ஆர்டர் பிளாக்கு கீழே வச்சேன். பார்த்திங்கன்னா வித்தின் 20 minutes ப்ராஃபிட் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ விவேப்பை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மார்க்கெட்டோட டைரக்ஷனையும் நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ட்ரேட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.